உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு சித்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆந்திரா முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா. இந்த விழாவில் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க. முன்னாள் ஆளுநர் என்கிற முறையில் தமிழிசை அவர்களும் கலந்து கொண்டாங்க. அப்போ தமிழிசையை அமித்ஷா தமிழிசைகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பேசின விதம் கண்டிக்கத்தக்கது. அமித்ஷா தமிழிசை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறீங்க. கேரளா காங்கிரஸ் என்ன சொல்லுது, தமிழிசை ஏன் இவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த கட்சி விட்டு வெளிலே வந்துடணும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. இப்போ திமுக மற்ற எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜகக்காரங்க அங்கே எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அது உட்கட்சியில் அவங்க ஏதோ பேசுகிறாங்க, இது இவங்களா ஏதோ கற்பனையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம். முதல்ல இந்த விஷயத்த அமித்ஷா அவர்கள் உட்கட்சி விவகாரம் அப்படின்னா 4 செவருக்குள்ள தமிழிசை அவர்களை இவங்க கண்டிச்சிருந்தாலோ இல்ல அவர்களுடைய உட்கட்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலோ அது பொது வெளியில் பேசுகிற ஒரு பொருளாக மாறி இருக்காது. மாறாக ஒரு பொது வெளியில் வெட்ட வெளிச்சமாக ஊடகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அரங்குல இல்ல பொதுமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அரங்குல ஒரு மாநிலத்தை ஆளுநராக இருந்தவர் அப்படிங்கறதையெல்லாம் கடந்து ஒரு அரசியல்ல பெண்கள் கலந்துக்கிறதே ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவரை மேடையில் வைத்து அமித்ஷா செய்திருக்கக்கூடிய உடல் மொழி அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க வகையில தானே இருக்கு. அவர் என்ன பேசினாரு நமக்கு தெரியாது இல்ல, நாமளா ஒரு கற்பனை எழுதிக்கிறதா பொழிப்புரை எழுதிக்கிறதாங்கிறாங்க அவங்க. அதாவது இது கற்பனை கிடையாது. ஏன்னா அமித்ஷா மேடையில் வைத்து அவர் காட்டிய முகபாவனைகளையும் பாடி லாங்குவேஜையும் நிர்மலா சீதாராமனை பார்த்து காட்ட முடியுமா அவரால? இல்ல இது மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு முன்ன அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இராணியிடம் காட்ட முடியுமா? இப்ப இவங்க கிட்ட எல்லாம் வேற ஒரு உடல் மொழியும் தமிழ்நாட்டிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து மேலெழுந்து வந்திருக்கிற அந்த கட்சியில வந்திருக்கிற தமிழிசை கிட்ட அமித்ஷா காட்டி இருக்கக்கூடிய அந்த உடல் மொழி அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க வகையில தானே இருக்கு. இத பார்க்கக்கூடியவங்க மறுக்க முடியாதே. ஏன் இத பிஜேபியினர் என்ன சொல்ல முடியும்? அமித்ஷா கூப்பிட்டு அக்கா தமிழிசையை பாராட்டினார்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர்களுக்கு நீங்க நல்லா வேலை செஞ்சீங்க, மற்ற உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் தேர்தல் களத்துக்கே வர பயப்பட்ட சூழல்ல நீங்க ஆளுநர் பதவியை திறந்துட்டு பிஜேபிக்காக தேர்தல்ல களம் கண்டீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக இவர்கள் சொல்வார்கள் என்றால் பார்ப்பவர்கள் முட்டாள் கிடையாது. மேடையில் பேசிய உடல் மொழி என்பது கண்டிக்கத்தக்கது. ஏன் இதை கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றோம்னா, முதல்ல நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். அக்கா தமிழிசை அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை திராவிடர் இயக்கத்திற்கும் முற்றிலும் மாறுபட்ட சிந்தனையை கொண்டவர் அவர். இல்ல பிஜேபி செய்யக்கூடிய அடாவடித்தனமான அரசியலை ஆதரித்து பேசக்கூடியவர். இதெல்லாம் அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள், மாறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்கு இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. ஆனாலும் கூட தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலம் கட்டி வைத்திருக்கக்கூடிய வெளியே பெண்கள் வர முடியாதுங்கிற சூழலை உடைத்து பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர் காலத்தில் ஏற்படுத்திய சமூக நீதி மாற்றத்தின் காரணமாக பிஜேபிக்கு ஒரு மாநில தலைவராக தமிழ்நாட்டில் பெண்ணை போட்டாலாவது வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியுமான்னு பிஜேபிக்கு, பிரிவினைவாதம் பேசுகிற பிஜேபிக்கு, பெண்களை அடிமைத்தனமாக நடத்துகிற பிஜேபிக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழிசை போன்றவர்களை இவர்கள் இப்படி மேடையில் கண்ணிய குறைவாக நடத்துவார்கள் என்றால் அதை பார்த்து பிஜேபிக்காரங்க அமைதியா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இதை பார்த்து பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினர் கொண்டாடுவார்கள். ஆனால் பெண்களை அரசியல் படுத்த நினைக்கிற திராவிடர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதை பார்த்து கொண்டு நாங்க தலைமையாக சொல்லல, நான் தமிழ்நாட்டில் இந்த கருத்துக்களை உள்வாங்கியவர்கள் என்கிற அடிப்படையில் சொல்ற அமித்ஷா செய்திருப்பது தவறுன்னு இன்றைக்கு இணையம் முழுவதும் எழுதக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் பேசிய அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அமித்ஷா அவர்கள் அக்கா தமிழிசையை நடத்திய முறை தவறு என்று இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க. திமுக காரங்களும் அரசியல் ரீதியா விமர்சிக்காம தனிப்பட்ட முறையில விமர்சிச்சீங்கன்னு சொல்லி தமிழிசை அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, இந்த பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இணையத்தில் யாரோ ஒருவர், முகம் தெரியாத ஒருவர் அவங்களை விமர்சிக்கிறத அக்கா தமிழிசை கண்டிக்கிறாங்க. அவங்க கண்டிக்கிறது நாங்களே கண்டிக்கிறோம். தமிழிசை அவர்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்காமல்
தனிப்பட்ட முறையில் உருவகம் செய்தாலோ கேள்வி செய்தாலோ அது தவறு. அது யார் செய்தாலும் தவறுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடியவராக சொல்லிக் கொண்டு முகம் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சிலர் எங்கோ ஒன்று யாரோ ஒன்று உணர்ச்சியின் வெளிப்பாடாக பேசினாலும் அதுவே தவறுங்கிற பார்வை திமுகவிற்கு உண்டு, திமுகவினுடைய தலைமைக்கு உண்டு. அப்படி பேசியவர்களை நாங்கள் கண்டித்திருக்கிறோம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா முகம் தெரியாத ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்வதே தவறு என்றால், இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், பிஜேபியை வழிநடத்தக்கூடியவர், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிற அமித்ஷா, ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒருத்தர் எங்கள் மாநிலத்தினுடைய பெண் ஆளுமையை பற்றி தவறாக பேசினார்னா அந்த உடல் மொழி அவரை பொதுமக்கள் மத்தியில் மீடியாக்கள் மத்தியில கண்டிக்கிற துணியில் விமர்சிக்கிற துணியில பேசினார்னா அது தவறு. அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்க முடியாது. நீங்க கேக்குறீங்க தமிழிசை அவர்கள் என்னை இணையத்துல விமர்சிச்சாங்கன்னு கண்டிக்கிறாங்க, அவங்கள இப்படி எல்லாம் கேலி சித்திரம் பண்றாங்கன்னு. அது யார் செய்திருந்தாலும் தவறு. தமிழிசை அவர்களோடு களத்தில் நாங்களும் கூட நின்று கண்டிப்போம். அவங்கள இந்த மாதிரி யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்போம். ஆனா இப்ப நான் அக்கா தமிழிசைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க யாரோ ஒருவர் செய்யறையே தவறுன்னு சொல்றீங்களே, உங்க கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் பெண் என்றும் பாராமல் உங்களை அந்த கூட்டத்தின் நடுவே வைத்து இப்படி பேசி இருப்பது பதில் என்ன? அதை குறித்து அக்கா தமிழிசை என்ன பேச போகிறார்? அவர் பேசினாலும் பேசாட்டியோ அவருக்காக நாங்க பேசுவோம். பாஜக மாநில தலைவருக்கும் தமிழிசை அவர்களுக்கும் உள்ள உள்விவகாரம் இது, அந்த கட்சிக்குள்ள நடக்கிற உள்விவகாரம் இது பெரிய அளவில் போயிருக்கு. இது வெளியில தெரிஞ்சதுனால எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால இது பூதாகரமா ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பூதாகரப்படுத்தியது யார்? இத வெட்ட வெளிக்கு கொண்டு வந்தது யார்? நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க உங்க உட்கட்சி விவகாரத்தை ஒரு அறைக்குள்ள டிஸ்கஸ் பண்ற போது அது வெளியே வராது. 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்திருக்கிறார், தமிழ்நாட்டிலிருந்து முன்னேறி வந்திருக்கிறார், தமிழ்நாட்டிலிருந்து அடுத்த நிலைக்கு பிஜேபிக்கு செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆளுநர் பதவியை துறந்து விட்டு இன்னைக்கு தேர்தல் காலத்துக்கு பிஜேபிக்காக வந்திருக்கிறாரு. இத்தனையும் செய்திருந்தாலும் நீங்க ஒருத்தரை இப்படிதான் நடத்துவீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதான பார்வை என்ன நமக்கு தெரியுது. அந்த பார்வையின் வெளிப்பாடுதான் இந்த காணொலியா நம்ம பாக்குறோம். தமிழிசைக்கும் பிரச்சனையா அதுல நம்ம கருத்து சொல்ல போறது இல்ல. ஆனாலும் கூட அதுலயும் கூட ஒரு சாதாரண பொதுமக்களா எனக்கு ஒரு பார்வை இருக்கு. தமிழிசை சமீபத்தில் பேசிய பேச்சுதான் ஒரு முட்டல் மோதலை ஏற்படுத்தியதாக பத்திரிகை செய்திகள்ல நம்ம படிக்கிறோம். சமீபத்துல தமிழிசை அவர்கள் என்ன பேசினாங்க? பிஜேபியில் சிறிது காலமாக வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்களை கட்சியில இணைந்திருக்கிறாங்க, சிலர் உட்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே விமர்சிச்சு பேசுறாங்க, இதை நான் கண்டிப்பேன், இதை நான் ஒரு மாநில தலைவராக கண்டிப்பேன் தமிழிசை பேசுனதுதான் அவர்கள் இருவருக்குமான உரசல் என்றால் அது உட்கட்சி விவகாரம் அல்ல, பொதுமக்களின் பிரச்சனை, அது தமிழர்களின் பிரச்சனை, அது அரசியல் பிரச்சனை. வன்முறையாளர்கள் பிஜேபியில் இருக்கிறார்கள் என்று அக்கா தமிழிசை ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பதுதான் அண்ணாமலைக்கு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை விவாதிக்க வேண்டிய பிரச்சனை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில கொள்கை சித்தாந்தம் சார்ந்தவர்களை வைத்து அரசியல் செய்வதற்கோ இப்படிப்பட்ட அரசியல் செய்வது தவறுன்னு தமிழிசை பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சுக்காகத்தான் கண்டித்திருக்கிறார் அமித்ஷா என்றால் இதுதான் பத்திரிகை செய்தியா நம்ம படிக்கிறோம். நீங்க கேட்டீங்க தமிழிசைக்கும் பிரச்சனைனா அது உட்கட்சி விவகாரம். ஆனால் அந்த பிரச்சனையின் மைய கருத்து பிஜேபியில் இன்றைக்கு தமிழிசை அவர்கள் பேசியதுதான் பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை ரொம்ப ஆபத்தான பிரச்சனை, தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கும் களத்திற்கும் ஆபத்தான பிரச்சனை. அப்படிதான் நாங்க சேர்த்துவோங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரிதான் இன்னைக்கு அவர்களுடைய அந்த நிலைப்பாடு அமைஞ்சிருக்கு. அப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொது மேடையில பெண்கள் முன்னேறணும்னு பேசுறோம், பெண்களுக்கான அடுத்த கட்ட வாய்ப்புகளை உருவாக்கணும்னு பேசுறோம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பார்வையெல்லாம் கிடையாது. நம்ம பாக்குறோம் சாட்சி மாலிக்கு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும், ஆசிஃபாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், பில்கிஸ் பானு வழக்கு தெரியும், மணிப்பூரில் பெண்களின் நிலைமை என்னன்னு தெரியும். இன்னைக்கு பிஜேபி கூடாரத்துல இருந்தே கேள்விகள் எழுது, பற்றி எரிகிற மணிப்பூரை யாரு காப்பாற்ற போறாங்கன்னு. இப்படி பெண்கள் மீதான அவர்கள் பார்வை என்னன்னு தெரியும். ஆனால் இந்த சம்பவம் பெண்கள் மீதும் சரி தமிழர்கள் மீதும் சரி பிஜேபியின் பார்வையை வெட்டவெளிக்கு கொண்டு வந்திருக்கு. ஒரு வெட்டவெளி பார்வைக்கு இதை கொண்டு சேர்த்து இருக்குது. இதை தமிழர்கள், இதை நான் அரசியல் நான் பேசல,
இது திமுகவா அதிமுகவா பாஜக என்பதல்ல. தமிழ்நாட்டின் பெண் ஆளுநராக இருந்த ஒருத்தரை மேடையில் யார் அவமானப்படுத்தினாலும் அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 40-40 வென்று விட்டது அப்படின்லாம் சொல்லி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த வெற்றியெல்லாம் கொண்டாடுறாங்க, வெற்றி விழாலாம் நடத்த போகிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியும், நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய முடியும், வெளிநடப்பு தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் நடைமுறையோ இல்ல நாடாளுமன்றத்தில் 40 எம்எல்ஏ எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தின் திசை வழி போக்கையே திமுக மாற்றி இருக்குங்கிறத கடந்த கால வரலாறோ தெரியாதவங்க. இதை ஒருவேளை விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் பிஜேபியினரை பார்த்து வைக்கலாம். ஏன்னா மக்களவையிலையும் சரி இல்லைன்னா இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற அவையில போய் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் ஆபாச படம் பார்த்தவர்கள். ஆபாச படம் பார்த்த பிஜேபி எம்பிக்களை வச்சுக்கிட்டு அவர்கள் என்ன செய்து விட முடியும், பெரும்பான்மையாக வந்தாலும் என்ன செஞ்சிட முடியும்னு கேள்வி கேட்டா அந்த கேள்வி சரியான கேள்வி. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள் இந்தியாவினுடைய திசை வழிப்போக்கை மாத்தி காட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 40 பேர் வச்சு என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக அன்றைக்கு எங்களுக்கு இருந்தார் திருச்சி சிவா. இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்படுது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சூழல்ல இந்தியா முழுவதும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இந்தியா முழுவதும் அந்த வரி அமல்படுத்தப்படுது. மகளிர் தினத்துல 1 நிமிடம் பேசுறதுக்கு திமுகவினுடைய உறுப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. 1 நிமிடத்தில் அவர் பேசிய செய்தி, இந்தியா முழுவதும் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்கு, அதுக்கு வரி விலக்கு வேணும், அந்த நாப்கின்களுக்கு வரி போடக்கூடாதுன்னு திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் சுட்டிக்காட்டியதன் விளைவுதான், அழுத்தமாக வைத்த வாதத்தின் விளைவுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களுக்கு வரி விலக்கு கிடைச்சது. இது ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை வைத்திருந்த திமுக இந்தியா முழுவதும் ஏற்படுத்திய தாக்கம். இது ஒரு உதாரணம். இன்னைக்கு 40 பேர் களத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோம். இனி எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்திற்கு டிஸ்கஷனுக்கு கொண்டு வருவோம். சிஏஏ சட்டம் நாடாளுமன்றத்துக்கு வந்த போதே I would like to call Attorney General of India to discuss about Citizenship Amendment Act. இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் என்று சொல்லுகிற அட்டார்னி ஜெனரலை நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன், குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி விவாதிக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் விவாத அறைகூவலை அன்றைக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வைத்திருந்த போதே திமுக நாடாளுமன்ற அவைகளில் எழுப்பிய வாதம் இன்னைக்கும் நமக்கு தெரியும். நாங்கள் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேங்கை புலிகளாக மாறுவோம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சு அவை குறிப்புகளில் இன்றைக்கும் இருக்கு. அதனால நாங்க நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் செல்வது யாருக்கு பயமோ இல்லையோ, பிஜேபிக்கும் அமித்ஷாவுக்கும் குறிப்பாக RSSக்கும் பயம். அவர்கள் பெண்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை உடனடியாக கண்டித்து பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தால் அதை உடனடியாக மக்களவையில் சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்க போகிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர்கள் RSS கோர் அஜெண்டாவுக்கு எதிரான 40 பேரை இன்றைக்கு மக்களவையில் இருப்பார்கள் என்றால் அதுதான் திமுகவின் வெற்றி, இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. இந்த 40 பேர் நாடாளுமன்றத்தின் திசை வழி போக்கை மாற்றக்கூடியது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.